தமிழ்நாட்டில் எங்களுக்கு 42% ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு 42% ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. 24 இருந்தாலே பெருசு, திருப்பி போட்டான் என்ன. அதனால் செங்கோட்டையனுக்கு என்றைக்குமே அரசியலினுடைய புள்ளி விவரங்கள் தெரியாது. அவருக்கு டூர் போக தெரியுமே தவிர மக்களுடைய மனதை அறிய தெரியாது. 42 24 கிடையாது, அதுக்கு குறைவு தான். அது அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய கனவு, அதை சொல்லுகிறார். எடப்பாடி எப்போதுமே கனவு கண்டு கொண்டு இருக்கின்றவர் என்பது நாடறிந்த உண்மை. சார், இந்தியாவில் 22-23ஆம் ஆண்டு அரசு பொறுத்தவரையில் 16,000 கோடி இழப்பு ஏற்பட்டது. அது 3 மாநிலத்தில் தமிழகமும் ஒன்று. திமுக அரசு தான் இந்த பொறுத்தவரை வளர்ச்சி சொல்லி ராமதாஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸுக்கு பொருளாதாரத்தை பற்றி அவர் மருத்துவத்தில் எதுவும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, பொருளாதார நிபுணரும் அல்ல, மேதையும் அல்ல. அவர் சொல்லுவது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் அல்ல. இந்தியாவிலேயே சிறப்பான இடத்தை, பொருளாதார முன்னேற்றத்தை தந்திருக்கின்ற அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு, தலைவர் தளபதியினுடைய அரசு. இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அமெரிக்காவுக்கு சென்ற பிரதமர் மோடி தமிழ் இணைப்பு பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழை புகழ்ந்து, அதாவது அமெரிக்காவுக்கு போனால், மலேசியாவுக்கு போனால் தமிழை புகழ்ந்து பேசுவார். ஏன்னா அங்கே இருக்கவங்க இந்தியர்கள், மலேசியாவில் இருக்கவர்கள் தமிழ் இந்தியர்கள், தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கின்ற இந்தியர்கள் தான் அதிகம் பேசுவார். ஆனால் ஒரிசாவுக்கு போனால் தமிழனை திருடன் என்பார். தமிழ் திருடனுடைய கையிலே ஒரிசாவின் சாவி இருக்கிறது என்பார். பீகாருக்கு போனால் தமிழனை திருடன் என்பார். அங்கேயெல்லாம் தமிழர்கள் திருடர்கள். வெளிநாடுகளுக்கு சென்றால் அவருடைய பார்வையிலே தமிழர்கள் இணைப்பு பாலமாக விளங்கக்கூடியவர். ஒரு ஆளாக கேளுங்க. அதாவது தமிழ்நாட்டிலே கொண்டாடுவதைப் போல மலேசியாவிலே தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. பினாங்கில் அதுக்கு பினாங்கு மாநிலத்தில் 2 நாட்கள் விடுமுறை விடக்கூடிய ஒரு பண்டிகை. எனவே அங்கே இருக்கின்றவர்கள் இனம் பாராமல், மதம் பாராமல், அதாவது அவர்கள் சீனர்களாக இருந்தாலும், மலேசியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்தியர்களாக இருந்தாலும் எல்லோரும் தமிழ் கடவுள் முருகனை ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த விழாவை நடத்துகிறார்கள். இன்றைக்கு மலேசியாவிலேயே இருக்கின்ற மிகப்பெரிய தமிழர் திருவிழா என்பது தைப்பூச திருவிழா. சிங்கப்பூரிலும் நடக்கிறது, கோலாலம்பூரிலும் நடக்கிறது, பினாங்கிலும் நடக்கிறது. பினாங்கிலே 2 நாட்கள் நடக்கிற திருவிழா. இதையெல்லாம் பார்த்துத்தான் மோடி பேசுகிறாரே தவிர தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்கள் தமிழ் பக்தர்கள். தமிழ் முருகனை வணங்குகின்றவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய உண்மை புரியும், நிலைமை புரியும். தங்களுக்கு பாதுகாப்பு திராவிட மாடல் ஆட்சி என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு முருக பக்தர்கள். முருகனை முன்னிறுத்தாலும் சரி, அல்லது ராமனை முன்னிறுத்தினாலும் சரி, யாரை முன்னிறுத்தினாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்தவர்களுடைய மத கலாச்சாரத்துக்குள்ளே பூந்தது கிடையாது. யார் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டுமோ அவர்களை வழிபடுவதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிற அரசு தான் தமிழ்நாடு அரசு. வரலாற்று சிறப்பு மிக்க 4000 குடமுழுக்குகளை 5 ஆண்டுகளிலே நடத்தி இருக்கிற ஒரே அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு. இதிலிருந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சார், யார் கருத்து சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் கருத்துக்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. சார், நாங்கள் எப்போ குழு அமைக்க வேண்டும் என்று சரியான நேரம் வருகிறதோ அப்பொழுது குழு அமைப்போமே தவிர இது மிகப்பெரிய கூட்டணி. எல்லோரோடும் பேசுவதற்கு சுருக்கமான காலத்துக்குள்ளே அந்த கூட்டணியை முடிக்க வேண்டும். எனவே அதற்கேற்றாற் போல எங்களுடைய தலைவர் வியூகங்களை வகுத்து கூட்டணியை முடிவு செய்வார். அதில் எந்த விதமான பிசுபிசுப்பும் வராது. யாரும் கவலைப்படலாம். என்ன சார், எல்லாருக்கும் உரிமை உண்டு. கொடுக்கின்ற இடத்துல எங்களுடைய தலைவர் இருக்கின்றார். அவரை பொறுத்த வரைக்கும்
இது திராவிட மாடல் ஆட்சி 2 தொடர வேண்டும், அதற்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய விருப்பம். ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காரு, பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. என்டிஏ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்குறுதிகள் என்பது பொய்ப்பாடி வாக்குறுதிகள், எல்லாமே பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் ஆட்சியில் இருந்தபோது இதையெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யலை. நாங்கள் சொன்னதையும் செய்ய முடியாது என்று சொன்ன வாய்தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் சிறப்பாக இருக்கிறது என்பது இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே யாரும் அச்சப்பட தேவையில்லை. இந்த கூட்டணியிலே எந்த குழப்பமும் வராது. திராவிட மாடல் ஆட்சி 2 தொடரும். ஆதவ அர்ஜுனா யாருங்க பேசுறது? எங்களுடைய கூட்டணியில் இருக்கவங்க சொல்றாங்களா? நான் பாருங்க, அடிமை பழனிசாமி, விஜயனுடைய அடிமை ஆதவ அர்ஜுனா. இந்த அடிமைகளுடைய பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் சம இடத்திலே அவர்களை வைத்துக்கொண்டு ஈக்குவலாகத்தான் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர யாரையும் ஆண்டான் அடிமையைப் போல நடத்துகின்ற பழக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எந்த காலத்திலும் கிடையாது. தலைவர் கலைஞர் காலத்திலும் கிடையாது, இன்றைக்கு தலைவர் தளபதியினுடைய காலத்திலும் கிடையாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பளிக்கக்கூடிய ஒரே இயக்கம் எங்களுடைய திராவிட மாடல் இயக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து குளறுபடியை இபிஎஸ் விஜய் எல்லாருமே கடுமையான கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க சார். சில இடங்களிலே அங்கே கேள்வித்தாள்கள் அந்த மின்னொலியிலே போவது, அந்த கம்ப்யூட்டரில் வர்றபோது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனையில் இதை டிஎன்பிஎஸ்சியை தப்பாக நடத்தணுங்கிற தேவை எங்களுக்கு என்ன இருக்குது? அந்த மாதிரியான தேவை எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் நேர்மையாகத்தான் நடத்துவோம். நாங்கள் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருக்கும். அங்கே திறமையானவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அங்கே பரிந்துரைக்கு இடமே கிடையாது.